கரு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் குமார். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 90 ml அப்படிங்கிற படத்தை பற்றின விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். டிக்டாக் ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறையே இல்லாமல் கலாச்சார சீர்கேடுகளை நடக்கிற மாதிரி நிறைய வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் இந்த டிக்டாக் வீடியோ க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா இதில் நிறைய கலாச்சார சீரழிவுகள் நடைபெறுகிறதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசினாங்க. விரைவில் டிக்டாக் ஆப்புக்கு மூடு விழா நடத்தப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படிங்கிற படம், அதே மாதிரி ஹரஹர மகாதேவி, இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ஒரு கொடி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. இது எதனால் பசங்க ஆண்கள் இப்படி பண்ணுறாங்க, ஆண்களுக்கு கொஞ்சம் ஆண்களுடைய உரிமைகளை நம்ம இது பண்ணலாம் அப்படின்றலாம் நினச்சிட்டு இருக்கலாம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 90 mlன்னு ஒரு படம் நம்ம ஓவியா நடிச்சிருக்கிறாங்க. இதோட இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா அனிதா உதிப். இவங்களோட இயற்பெயரை படத்துக்கு வச்சுக்காமல் அழகிய அசுரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லுவோம். களவாணி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமான ஓவியா அவர்கள் அவங்கள அவங்களுடைய இன்னோசன்ட்டு, அவங்களுடைய நடிப்பு திறமை, இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சி அவங்கள ஒரு ஹீரோயினாக ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு நிலைமையில் வந்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிக் பாஸுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி ஓவியா ஆர்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அந்த ஓவியா அவர்கள் வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாட்டுக்கு அந்த ஓவியா அவர்கள் இங்கே உள்ள இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் கலாச்சார சீரழிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம்னா, நான் நடிக்கிறேன், நான் இதனால் என்ன தப்பு, இதில் நான் நடிக்கிறதுனால என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதை இயக்கியிருக்கிறவங்களும் ஒரு பெண் இயக்குனர், அவங்க அனிதா உதிப். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெண்டாஃபார்ட் நிறுவனத்தினுடைய தலைவருடைய மகள், அதே சமயத்தில் மாயாஜல் தலைவருடைய மனைவி. ஸோ இவங்க இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆண்களுக்கு நிகராக ஆண்கள் எல்லா தப்பும் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, பெண்களோட தொடர்பு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏன் ஆணுக்கு பெண் நிகராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அரசியல் தலைவர்களாகட்டும், பெரிய பெரிய தலைவர்களாகட்டும், ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சரக்கடிக்கிறதுக்கும், தம் அடிக்கிறதுக்கும், கஞ்சா அடிக்கிறதுக்கும், இன்னும் அதை விட ஒருபடி மேலே போயிட்டு ஆண்களோடு உறவு வச்சுக்கிறது. ஒரு ஆண் இன்றைக்கி உறவு வச்சுருக்கான், அவன் செட் ஆகலை, அவன் சரிப்பட்டு வரல, இன்னொரு ஆணோட உறவு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய மார்பகம் பெருசாக இருக்குடி, என்னோடய மார்பகம் இந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம விசு அவர்கள், இயக்குனர் விசு, மரியாதைக்குரிய இயக்குனர் விசு அவர்கள் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்கான உறவாக இருக்கட்டும், குடும்ப உறவாக இருக்கட்டும், மற்ற எல்லா உறவுகளையும் இலைமறை காயாக ரொம்ப நாசுக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆனால் அதற்கு தான் இந்த திரைப்படம், ஊடகம் எல்லாமே இன்றைக்கி பயன்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் இருட்டு அறையில் முரட்டு குத்து படமே ரொம்ப ஒரு மோசமான படம்னு நம்ம சொல்கிறோம். அதையெல்லாம் மீறி இந்த 90 ml படத்தில் இந்த 4 பெண்கள் பண்ணுற அட்டகாசம் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் நஞ்சம் கூட கிடையாதுங்க, மிகப்பெரிய அட்டகாசமாக இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள், சின்ன சின்ன விடலை பசங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக கெட்டு போவாங்கங்கிறது நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் இயக்குனர் இயக்கியிருக்கிறாங்க,
ஒரு பெண் நடிச்சிருக்கிறாங்க, பெண்கள் நடிச்சிருக்காங்க. இதை வந்து சென்சாருக்கு கொண்டு போகும்போது சென்சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க ரிவர்ஸ் கமிட்டிக்கு போயிட்டு அங்கேயும் பல பேருடைய வசைப்பாடுதலை வந்து இவங்க இது பண்ணாங்க. இருந்தாலும் அங்கே அந்த ரிவர்ஸ் கமிட்டியுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதமி அவர்கள். சொல்லவா வேணும் உங்களுக்கு? அவங்க தான் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து சென்சார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்படி கேடுகட்ட இப்படி ஒரு படத்தை இன்றைக்கி தியேட்டர் அதிபர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தூக்கி கொண்டாடுறாங்க. ஒரு அற்புதமான படைப்புங்க திருமணம்ங்கிற ஒரு படம். இதே படம் ரிலீஸ் ஆகும்போது வந்த படம் அற்புதமான ஒரு படைப்பு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு கடனை உடனே வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற விஷயத்த ஆத்மார்த்தமாக, உணர்ச்சி பூர்வமாக, மன நிறைவாக அழகாக சொல்லியிருக்கிறாரு சேரன் அவர்கள். அந்த படத்துக்கு 10 தேட்டர், 15 தேட்டர், 20 தேட்டர் தான் கிடச்சிருக்கு. 90mm தேட்டருக்கு, 90mm படத்துக்கு ஏகப்பட்ட தேட்ரு கலெக்ஷன் ஃபுல்லுங்கிறாங்க. நம்ம தமிழகம் எங்கே செல்லுது? நம்ம மேடை கிடச்சிச்சின்னா, மைக்கு கிடச்சிச்சின்னா, எங்கே ஒரு மீடியா கிடச்சிச்சின்னா, இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்துலேயும் இளைஞர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், சமூக ஆர்வலர்களாகட்டும், கலாச்சார சீரழிவை தடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், வாய்க்கிலேயே பேசிட்டு இன்றைக்கி இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மகளிர் அமைப்புகள் எல்லாம் எங்கே போனாங்க? ஏன் மகளிர் எல்லாம் நடிச்சிருக்காங்கங்கிறதுனால வந்து மகளிர் அமைப்புகள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்களா? என்னங்க இது நியாயம்? கடந்த பல வருடங்களுக்கு முன்னால் மலையாள திரையுலகில் சகிலா படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்து மலையாள திரையுலகிலிருந்து சகிலா படத்தை வந்து தூக்குனாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு மலையாள சினிமா வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரம் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. சமீபத்திய திரைப்படங்களான ஹரஹர மகாதேவி, இருட்டு அறையில் முரட்டு குத்து, அப்போ வந்து ஒரு சிலர் வந்து சத்தம் போட்டாங்க, அதுக்கப்புறம் அடங்கி போயிட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே இந்த படங்களை நம்ம தடுத்திருந்தா 90ml மாதிரியான சமூக சீரழிவு உள்ள படங்கள் கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி சகிலா படத்தை அங்கேருந்து விரட்டி அடித்தாங்களோ அதே மாதிரி இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற படங்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.